இந்தியா சுதந்திரம் அடைந்து 5 மாதத்திற்குள்ளாக இதே நாளிலே மகாத்மா காந்தியை வெறுப்பு அரசியல் வீழ்த்தியது. வெறுப்பு அரசியல், அதுவும் குறிப்பாக ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்த அரசியல் மகாத்மா காந்தியை 3 குண்டுகளால் சுட்டி வீழ்த்திய நாள் இந்த நாள். இந்த வெறுப்பு அரசியலை எதிர்த்து ஒவ்வொரு இந்தியனும் எதிர்த்து நிற்க வேண்டிய காலகட்டம் வந்திருக்கிறது. ராகுல் காந்தி அவர்கள் இந்த வெறுப்பு அரசியலை எதிர்த்துத்தான் பாரத் ஜோடோ யாத்ராவை கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை 2022ஆம் ஆண்டு 4000 கிலோமீட்டர் நடந்து இந்த வெறுப்பு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான ஒரு படியை தான் எடுத்து வைத்தார். திமுகவினுடைய நாடாளுமன்ற குழுவினர் திருமதி கனிமொழி அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை சந்தித்திருக்கிறார். அவர்கள் இருவருக்குமான சந்திப்பு. இந்த சந்திப்பை பற்றி அவர் 2 பேரும் வெளியில் எதுவும் சொல்லலை. அதனால அவர் 2 பேரும் எதை சொல்றாங்களோ அதை பற்றி தான் நம்மளுக்கு தெரியுமே ஒழி, மிச்சம் எல்லாம் கற்பனை கதைகளாக தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி கோரும், அதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் வடக்கு தொகுதியை கேட்டு பெற வேண்டும் என்பதற்காக நான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்கே அவர்களிடம் சந்தித்து பேசினேன். அவரிடம் அதை பற்றி சொல்லியிருக்கிறேன். என்னை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியை யாரெல்லாம் அவமானப்படுத்துகிறார்களோ, காங்கிரஸ் கட்சியை யாரெல்லாம் இழிவாக பேசுகிறார்களோ அவர்களிடம் எந்த ஒரு தயவு தாட்சணியமும் பார்ப்பதற்கில்லை. காங்கிரஸ் கட்சிக்கு தெரியும், எங்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியினுடைய தன்மானம் ரொம்ப முக்கியமானது, காங்கிரஸ் கட்சிக்காரருடைய தன்மானம் ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சகோதரர் செல்வ பிறந்தகை அவர்களை பொறுத்த மட்டும் ஒரு நீண்ட பதிவும் அன்னைக்கு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தார். அந்த பதிவு பொறுத்த மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் நான் சொல்ல முடியும், காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களை இழிவுபடுத்துவதோ அவமதிப்பதையோ எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால நாங்கள் அமைப்பு ரீதியாக 85% அமைப்பு முழுவதுமாக சீரமைத்திருக்கிறோம். ஊராட்சி அமைப்புகள் மற்றும் PLA2 நியமிப்பதை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை அவர்கள் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுடைய தலைமையிலே ஒரு குழு அமைத்து மிக கடுமையாக உழைத்து காங்கிரஸ் கட்சியினுடைய தோழர்கள் அனைவரும் அமைப்பு ரீதியாக பலம் சேர்த்திருக்கார்கள்.